அப்படியே படிச்சு காட்டுறார். அதுல என்ன வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இரவுல அவங்க நின்று வணங்குறாங்க. இதை கேள்விப்பட்ட நபி தோழர்கள், நபி அவர்கள் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வெளியில நின்று ரசூலுல்லாஹை ஃபாலோ பண்ணி தொழுறாங்க. முதல் அன்னைக்கு கொஞ்சம் தொழுறாங்க, ரெண்டாவது அன்னைக்கு இதை கேள்விப்பட்டு கொஞ்சம் கூட்டம் கூடுது, மூணாவது அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. இப்படி 3-4 நாளா ரசூலுல்லாஹை ஃபாலோ பண்ணி தொழுறாங்க. கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கிறது. பள்ளிவாசல்ல இடம் இல்லை, அந்த அளவுக்கு கடுமையான கூட்டம். அதுக்கப்புறம் நபி அவர்கள் அடுத்த நாள் வரவே இல்லை, தொழுகைக்கு வரல. இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதுதான், புகார்ல உள்ளதுதான். வரல உடனே சுபுவுக்கு பின்னாடி நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே 3 நாளா வந்து தொழுகை நடத்துனீங்க, இப்ப வரலையே அப்படின்னு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் வேணும்னு தான் வராம இருந்தேன், நீங்க வீட்டுக்கு வெளியில நிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியத்தான் செய்யும். ஏன் வரலன்னா, இந்த இரவு தொழுகை உங்களுக்கு கடமையாக ஆக்கப்பட்டு விடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம். அதனாலதான் நான் வரல. நீங்க உங்க வீடுகள்ல தொழுதுக்கிடுங்க, அல்லது உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தொழுதுக்கிடுங்க இப்படின்னு ஹதீஸ். இதுல 2-3 ரிவாயத்துகள்ல, புகாரில, முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸுகள், இது எல்லாத்தையும் வந்துட்டு அப்படியே போற போக்குல அப்படியே அரபில படிப்பார். என்ன அரபில படிக்கிறாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் வரையும் இந்த நிலை இருந்தது. அதற்கு பின்னாடி அபூபக்கருடைய ஆட்சி காலத்தில் இதே நிலை தொடர்ந்தது. அதற்கு பின்னால் உமருடைய ஆட்சி காலத்தின் ஆரம்பத்தில் இப்படியே தொடர்ந்தது. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல மக்கள் எல்லாம் ஆங்காங்கே தனித்தனியாக தொழுது கொண்டு இருந்தார்கள். எல்லாத்தையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூட்டி உபய் இப்னு கஅபுடைய தலைமையில 20 ரக்அத் தொழுகை நடத்த சொல்லிட்டாங்க. இதுதாங்க தராவீஹ் வரலாறு அப்படின்னு கொண்டு போறாரு. முதல் விஷயம் என்னன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகை தொழுதார்கள், வீட்டில் தொழுதாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணி சஹாபாக்கள் வெளியில நின்று பின்பற்றி தொழுதாங்க, ஜமாத்தாக தொழுகை நடத்தினாங்க. இந்த தொழுகை நடத்தினாங்களே, இந்த தொழுகைக்கு எங்கேயாவது தராவீஹ்ங்கிற பேர் இருக்கா? இதுதான் கேள்வி. நீங்க தராவீஹ்வுடைய வரலாறு தானே சொல்றீங்க. தராவீஹ்வுடைய வரலாறு அப்படின்னு சொன்னா அந்த வரலாற்றினுடைய துவக்கத்தை ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் அங்கே ஹதீஸ்ல எல்லாம் கியாமுல் லைல்ங்கிற வரும், அல்லது இரவு நேரத்தில் நின்று வணங்கினார்கள்னு வரும். இவ்வளவுதான் இருக்குது. ரமலான் மாசத்துல நின்று வணங்கினார்கள் தானே வருது, கியாமுல் லைல் அந்த மாதிரி வாசகத்துல தானே வருது. இங்க எங்கேயாவது தராவீங்கிற வார்த்தை வருதா? இவங்க சொல்றாங்க தராவீனுடைய அந்த வரலாற்றினுடைய துவக்கம் எங்க ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து அப்படியே வருவான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல தராவீங்கிற தொழுகை இந்த ஹதீஸ்ல இருந்து நீங்க காட்டிடுங்க, எங்கேயாவது இருக்கா? ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழுதாங்க, கடமையாயிரும் அப்படிங்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழாம விட்டாங்க. அதற்கு பின்னாடி மக்கள் எல்லாருமே தொழுதுட்டு தான் இருந்தாங்க. மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய முன்னணியில எல்லாரும் தொழுதுட்டு தான் இருந்தாங்க. இதுதான் அந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. சரியா? சரி, அடுத்து வருவோமே. சரி, இப்படியே வந்துச்சு. அபூபக்கருடைய ஆட்சி காலம், உமருடைய ஆட்சி காலம். உமருடைய ஆட்சி காலத்துல மக்கள் தனித்தனியா தொழுதுட்டே இருந்தாங்க. அதற்கு பின்னால எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து உபய் இப்னு கஅபுடைய தலைமையில 20 ரக்அத் தொழுதாங்க. வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாதுன்னா ஆலிம் சாஹிப்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். யாருக்கு தெரியாதுங்க? இந்த அரபில சொன்ன உடனே அப்படியே தலையாட்டுதாங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க, 8 ரக்காயத்தா 20 ரக்காயத்தா அப்படிங்கக்கூடிய சர்ச்சை வந்தாலேயே எதை அடிப்படையாக ஆதாரமாக கொள்வாங்க? இப்பவும் எதை ஆதாரமாக சொல்றாங்க அப்படின்னா, உமருடைய ஆட்சி காலத்துல 20 ரக்காயத்து நடந்துச்சு, அதுதான் ஆதாரம். ஒரு காரியினுடைய தலைமையில, ஒரு ஆணுடைய தலைமையில இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்தால் எவ்வளவு பாக்கியமாக இருக்கும், எவ்வளவு நல்லதா இருக்கும் என்று நினைத்தார்கள். உமர்தான் நினைத்தார்கள். நினைத்து சும்மா அசம அப்புறம் அது உறுதி கொண்டு விட்டார்கள். உறுதி கொண்டு விட்டு ஃபஜமாஹும் அலா உபய் இப்னு கஅப் ஹிஜ்ரி 14 ஹிஜ்ரி எத்தனைங்க? இன்னைக்கு எப்போ ஹிஜ்ரி எத்தனை வருஷம்? 1447 ஹிஜ்ரி 14. அதற்கு உமர் இப்னு கத்தாப் அவர்கள் ஹிஜ்ரி 14 சஹாபாக்களிலே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே எல்லோரையும் ஒன்று சேர்த்தார். இந்த தராவிக்கு 20 ரக்காயத்து தொழணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன? உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது. எத்தனை? 20 ரக்காயத்து நடந்துச்சு. ஆனா இது வரலாற்றை திருத்தி சொல்றது, வரலாறை வரலாறாக சொல்றது இல்லை.
உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தாலும் நம்ம அதை ஆதாரமா எடுக்க மாட்டோம், தனி மேட்ரு. ஒரு பேச்சுக்கு அதுவே ஆதாரமாக இருந்தாலும் உமருடைய ஆட்சி காலத்துல 20+3 இப்படி மட்டும்தான் தொழுதாங்களா? நீங்க எடுத்து பாருங்க, முஅத்தா மாலிக் என்ற நூல்ல எடுத்து பாருங்க, நிறைய கிதாபுகள்ல இருக்குது. அதுல எப்படி வருதுன்னா, ஷரஹ்ல என்ன எழுதியிருக்கிறாங்க, ஷரஹத்தை நான் இப்ப படிக்கிறேன். அது எப்படி இருக்கும்? அதாவது கது இஹ்தலஃப ரிவாயத்து ஃபீமா கான யுஸல்லி பிஹி ஃபீ ரமலான் ஃபீ ஸமானி உமர். உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகை, ரமலானுடைய இரவு தொழுகையில எத்தனை ரக்காயத்து என்பதுல பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. நல்ல வழங்கணும். எதுல கருத்து இருக்குதான்? நீங்க 20 ரக்காயத்தினாலேயே உமர் தொழுதார்கள் அப்படின்னு போறீங்களா இல்லையா? இதுல என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, உமர் அவங்களுடைய ஆட்சி காலத்துல, ரசூலுல்லாஹி காலத்துல இல்ல, உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகை தொழுதார்கள். அங்கேயும் தராவிங்கிற வார்த்தை கிடையாது. நல்ல விளங்கிக்கணும். உமருடைய ஆட்சி காலத்திலையும் தராவிங்கிற வார்த்தை இருக்காது. சரி, உமருடைய ஆட்சி காலத்துல இரவு தொழுகைய எத்தனை ரக்காயத்து தொழுதார்கள் என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்தகா என்ற ஷரஹ்ல அவர் எழுதுறாரு. ஃபரவா அஸ்ஸாயிப் இப்னு யஸீத் 11 ரக்காயத்தன். உமருடைய ஆட்சி காலத்துல ஸாயித் இப்னு யஸீத் எங்கக்கூடிய ஒருவர் அறிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, உமருடைய ஆட்சி காலத்துல 11 ரக்காயத்து தான் இரவு தொழுகை தொழுதார்கள். விளங்குச்சா? இது ஒரு ரிவாயத். அடுத்து வரவா யஸீத் இப்னு ரூமான் அவரு சொல்றாரு, அவரு சொல்லக்கூடிய சலாசம் 20 ரக்காயத்தன், 23 ரக்காயத், 20 ரக்காயத்து தராவிஹ், 3 ரக்காயத்து இப்படின்னு அவர் அறிவிக்கிறார். வரவா நாஃபி மௌலா இப்னு உமர், இப்னு உமருடைய அடிமையாக இருக்கக்கூடிய நாஃபி அவங்க அறிவிக்கிறாங்க, அன்னஹு அதரக்கன் நாஸ, அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்களை பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்க எல்லாரும் தொழுதுகிட்டே இருந்தாங்களாம். உமருடைய ஆட்சி காலத்துல உமர் பார்க்கிறார். எத்தனை ரக்காயத் தொழுதாங்க தெரியுமா? பி 39 ரக்காயத்தன், 39 ரக்காயத்துகள் தொழுதார்கள். நல்ல வழங்கணும். இது எதுலையுமே நான் படிச்சு காட்டுதான் அதாவது தராவிங்கிற வார்த்தைலாம் வராது. தொழுதாங்க, இரவுல தொழுதாங்க, ரமலான்ல தொழுதாங்க, 11 ரக்காயத்தை தொழுதாங்க, 23 ரக்காயத்தை தொழுதாங்க, 39 ரக்காயத்தை தொழுதாங்க. அந்த 39 ரக்காயத்துல 3 ரக்காயத்து விக்ரம் இருந்தது. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஒரு வரலாறை சொல்றீங்கல்ல, அது சரியோ தப்போ ரெண்டாவது இருக்கட்டும், அந்த வரலாறு கரெக்டாக சொல்லணுமா இல்லையா? ஏன் இந்த அப்பாவி மக்களை போட்டு இப்படி வழி கெடுக்கணும்? 20 ரக்காயத்து உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது, உமருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அப்படின்னா, இப்ப இந்த யஸீத் அறிவிக்கக்கூடியது, மற்ற ஆட்கள் அறிவிக்கக்கூடியது, 11 ரக்காயத்து தொழுதுருக்கிறாங்க, 23 தொழுதுருக்கிறாங்க, 39 தொழுதுருக்கிறாங்க, உமருடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே. எந்த வெப்சைட்ல நீங்க படிக்கீங்களோ அதே வெப்சைட்ல இந்த கருத்து இருக்குது. அப்ப நீங்க அது சொல்லணுமா வேண்டாமா? வரலாறுன்னு நீங்க சொன்னீங்கன்னா எத்தனை ரக்காயத்துன்னு வரும்போது அதுதான மெயின் மைய கருத்தாக தானே பேசுறீங்க. அப்ப உமருடைய ஆட்சி காலத்தில் இப்படி நடந்தது, அப்படி நடந்தது, இப்படி நடந்தது, இதை சொல்லணுமா வேண்டாமா? சொல்லுங்க. அதாவது மார்க்க அறிவுலாம் தேவையில்லைங்க. ஒரு சாதாரணமா ஒரு மனித நேயம் இருக்கக்கூடிய, ஒரு மனித சிந்தனை இருக்கக்கூடிய யாராவது இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துல அதை விட்டுட்டு பேசுவாங்களா? தனக்கு சாதகமான விஷயத்தை மட்டும் சொல்றது, பாதகமா இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு பேசுறதுங்கிறது முனாஃபிக்குடைய வேலை இல்லையா? இது நயவஞ்சகர்கள் தானே இப்படி எல்லாம் பேசுவாங்க. அப்ப நீங்க 20 ரக்காயத்துங்கிறதுக்கு ஆதாரத்தை தான் கொண்டு வரீங்க, தராவி என்பதுக்கு தான் ஆதாரம் கொண்டு வரீங்க. அதுவும் உமரைத்தான் நீங்க எடுத்து தூக்கி வைக்கிறீங்க. அந்த உமருடைய காலத்தில் என்ன நடந்தது? அதுல பயான்ல நீங்க கேட்டா தெரியும். உமர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவருடைய நாவில் தான் அல்லாஹ் பேசுகிறான். சஹாபாக்களுடைய சிறப்பு, சஹாபாக்களுடைய சிறப்பு எல்லாத்தையும் பேசுறீங்களே, அதுக்கெல்லாம் நேரம் எடுத்து பேசக்கூடிய நீங்க உமருடைய ஆட்சி காலத்தில் எத்தனை ரக்காயத்து தொழுதாங்க? 23 மட்டும் தொழுதார்களா, அல்லது அதுக்கு கூடுதல், அல்லது அதுக்கு குறைவு, இப்படி எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இருந்துச்சா இல்லையா? அது முக்கியமா பேசணுமா இல்லையா? அப்ப என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியில அரங்கில சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கிறதுக்காக வேண்டி பாதிய மறைச்சு பாதிய முழுங்கி இப்படி சொல்றது ஒரு மார்க்க அறிஞருக்கு அழகல்ல. எதை சொல்ல வருகிறோமோ அது தொடர்பான எல்லா செய்தியும் சொல்லணும்.
எல்லாத்தையும் முழுமையா சொல்லாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எது முக்கியமோ அதை சொல்லணும். முக்கியமான விஷயம் இது. ரக்காயத்தை பத்தி பேசுறீங்க, எத்தனை ரக்காயத்துங்கிறத பத்தி பேசுறீங்க. பயானுடைய தோக்கமே அதுதான். 20 ரக்காயத்து தான் தொழணும், அதுதான் மறுமைக்கு வெற்றி. இப்படி எல்லாம் பேசுறீங்க. அதுக்கு ஆதாரம் என்னன்னா உமர். அப்ப உமருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொன்ன அது நியாயம் தானே. அப்படி பேசல. இது ஒரு பெரிய பித்தலாட்டம், ஏமாற்று, மார்க்கத்தை ஏமாத்துறதுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம்.